லெட் மீ ஃபீல். அன்புள்ள காதலனுக்கு நீ நலமாகத்தான் இருப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் நலம் என்று எழுதும் உன் அன்பு காதலி. நான் உன்னை முதலில் எங்கு சந்தித்தேன் என்பது என் நினைவில் இல்லை. ஆனால் இன்று உன்னை தவிர என் நினைவில் யாரும் இல்லை. உன்னை எத்தனை முறையடா தூக்கி எறிந்தேன். ஆனால் நிலா விலகிச் சென்றாலும் தன்னுள் சங்கமிக்க முயலும் மேகம் போல உன்னுள் என்னை சங்கமிக்க வைத்த உன் அன்பை என்னவென்று கூறுவது? உன்னை என் அருகில் வைத்துக்கொண்டு பேருந்தின் சன்னல் ஓரத்தில் கடைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வருவேன். உடனே காற்றில் சன்னல்கள் படபடவென அடிப்பது போல உனக்கு கோபம் வரும். அந்த செல்ல கோபத்தை கண்டுகளிக்கவே வேடிக்கை பார்ப்பேன். ஓரக்கண்ணில் உன் அழகை ரசித்துக் கொண்டே. உன் மடி என் தலையணையானதையும் உன் எண்ணம் என் வாழ்வின் வழிகாட்டியானதையும் உன் சொல் என்னுள் தேனாக இனித்ததையும் என்றுமே நான் மறக்க மாட்டேன். உன்மேல் ஒரே ஒரு வருத்தம்தான். நீ ஏன் மனிதனாக பிறக்கவில்லை? நீ காகிதமாக இருந்து தினம் தினம் என்னை கிழிக்கிறாயடா. மனிதனாக பிறந்தால் மண்ணில் எரித்து விடுவார்கள் என்று எண்ணிதானோ நீ புத்தகமாக பிறந்தாய். மனிதனுக்குத்தான் மரணம், மனதுக்கு அல்ல என்பதை நானும் அறிவேன். அதனால்தான் உன்னை என் காதலனாக ஏற்றுக்கொண்டேன். நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதை விட நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதில்தான் எனக்கு மகிழ்ச்சி. காதலிப்பவர்கள் பித்தர்கள் என்று சொல்பவர்களுக்கு தெரியாது நான் புத்தியோடு இருப்பதற்கு காரணம் உன் மீது கொண்ட பித்தினால் தான் என்று. மீண்டும் சந்திப்போம் அடுத்த மடலில். அன்புடன் காதலி. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கைப்பட நான் எழுதின கவிதை. இது கவிதையா இருந்தா கவிதை, இல்ல கட்டுரையா இருந்தாலும் கட்டுரை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து பிடிச்ச ஒரு நான் எழுதினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து எழுதுறதுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு, இப்ப வந்து அது குறைஞ்சிருச்சு. அதனால அது எனக்கே என் மேல அதுல கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு, சோம்பேறித்தனமா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வாசிப்பு பழக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் தனியா இருக்கும்போது, தனிமையில இருக்கும் போதும், சில கஷ்டங்கள்ல இருக்கும் போதும் எனக்கு உறுதுணையா இருந்து சில புத்தகங்கள், அது கொடுத்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோட தான் வந்து சில விஷயங்களை வந்து நான் முடிவெடுத்தது எல்லாமே. என் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் நான் முடிவெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் தான். அந்த புத்தக கண்காட்சி வந்து நம்ம திருச்சியில நடைபெறுது. ஜங்ஷன்ல வந்து வெஸ்டி ஸ்கூல்ல மைதானத்துல வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து திருச்சியில இருக்கவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க. பக்தி புத்தகங்களும் இருக்கு. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்களும் நிறைய இருக்கு. அதே மாதிரி நாவல்கள், பொன்னியின் செல்வன் புக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. முன்னேற்றத்துக்கான புக்கெல்லாம் நிறைய புக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தக கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. அதனால வந்து சீக்கிரமா வந்து நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நவராத்திரிக்கு வந்து உங்க வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி புக்கு, ஆக்டிவிட்டி புக்லாம் வந்து நீங்க கொடுக்கலாம். இப்ப யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து ஆக்டிவிட்டி புக்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இப்ப குவார்டர்லி எக்ஸாம் லீவ்ல வந்து அவர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக் வாங்கி கொடுக்கும்போது அவர் வந்து அதை வந்து யூஸ் பண்றாரு. நிறைய வந்து கலரிங் இதெல்லாம் வந்து பண்ணி நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நவராத்திரிக்கு வராங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு புத்தகம் வந்து ப்ரெசென்ட் பண்ணா ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி டாட் லைன் ஜாயின் பண்ணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த கை வந்து அந்த கை வந்து அந்த பிராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்து கான்சென்ட்ரேஷன் லெவல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து இந்த பசில்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. போன்லயே வந்து பொழுதுனைக்கும் நம்ம குழந்தைங்க உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி சில புத்தகங்கள் வாங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களையும் கூட்டிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வந்து நான் வந்து புத்தக கண்காட்சிக்கு போனது அந்த வீடியோ, அந்த புத்தக கண்காட்சியில உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஷெடியூல் வந்து எத்தனை நாள் இருக்கு, என்னென்ன சீஃப் கெஸ்ட்லாம் வந்து அங்க பேசுறாங்க, பட்டிமன்றம் நடக்குது, குழந்தைங்க வந்து காலேஜ் ஸ்கூல்ல வந்து டான்ஸ்லாம் வந்து அங்க பண்றாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்ல ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற மாதிரி பொன் மாலை பொழுதுல தான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து நாங்கள் போனோம். திடீர் பிளானு, திடீர் சர்ப்ரைஸான ஒரு விசிட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட எதுவுமே முன்னாடி சொல்லலை, திடீர்னு போகலான்னு சொன்னாங்க. நானும் வந்து கிளம்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக அழகை ரசிச்சுக்கிட்டே வந்து போயாச்சு. எத்தனை பேருக்கு வந்து ஏரோப்ளைன் வந்து பறந்தா இன்னமும் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏரோப்ளைன் நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் போகணுங்கிற ஆசை வந்து இருக்குது. அது கண்டிப்பா போவோம். நீங்களும் வந்து நினைச்சுக்கோங்க, கனவு வந்து இப்ப தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. யாரும் அங்க குறுக்கவும் வரமாட்டாங்க. நம்ம கனவு எவ்வளவு பெருசு வேணா காணலாம். இப்ப வந்து நம்ம புத்தக கண்காட்சி வந்து வந்தாச்சு.
நல்லா வந்து கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து வாசிப்பு பழக்கம் இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த புத்தகத்து விழாவோட அந்த ஷெடியூல் வந்து இருக்குது, அதை வந்து பாருங்கள். அப்புறம் வந்து காலேஜு ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. உள்ளே என்ட்ரானோடனே வாடி ராசாத்திங்கிற பாட்டு வந்து ஓடிச்சு. ஒன்று நம்மளே வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வந்து அழகாக இருந்துச்சு. வேலு நாச்சியார் அந்த அவங்களோட வந்து பொம்மையை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த கண்காட்சி வந்து தீம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய புத்தகங்கள் கலர்ஃபுல்லா இருந்துச்சு, வண்ணமயமாகவும் இருந்துச்சு, நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். நிறைய புக்ஸு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் யோகி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாப்புல. நான் வந்து இப்போ கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் ஆழமாக போனனால பக்தி சம்மந்தமான சில புத்தகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து என்ன புத்தகங்கள்ங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க. வந்து விசிட் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு புத்தகங்கள் வேணுமோ எல்லாமே இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வர்றது இந்த கல்வியில தான். இந்த கல்வி, செல்வம், வீரம் இந்த மூணையும் உணர்த்துறது தான் இந்த நவராத்திரி. அப்போ இந்த மூணுமே வேணும். இந்த முப்பெருந்தேவியோட ஆசையும் நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்வி ஒருவனுக்கு இருந்துச்சுனாலே அவன் வந்து பெரிய செல்வந்தர் தான். அவன் அந்த கல்வி வந்து வழிகாட்டுற மாதிரி வேற யாருமே வந்து வழிகாட்ட முடியாது. எது வேணாலும் பறிச்சுக்கலாம். படித்த படிப்பையும் நம்ம நாலேஜையும் யாராலையும் எடுத்துக்க முடியாது. அப்படிதான் வந்து நம்ம இருந்துட்டுருக்கோம். வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும்னா அடம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடம் பிடிச்சி சில புத்தகங்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அந்த பிடிவாத குணம் வந்து நல்ல விஷயத்துக்கு நான் நிறைய பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் முள்ளும் மலரும் படம் வந்து நான் பார்த்துருக்கேன், ரஜினி சார் நடித்த படம். ஆனால் வந்து அது புத்தகமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் வந்து பரவாயில்ல, அது வந்து நல்ல கான்செப்ட். ரஜினி சார் நடித்த படத்தில் ரொம்ப வந்து அவர் வந்து குணச்சித்திர நடிகருங்கிறதுக்கு அப்ப நடிச்ச படங்கள் நிறைய உதாரணம் இருக்கு. அதுல வந்து முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, இது மாதிரி நிறைய படங்கள் வாழ்க்கை தத்துவத்துக்கான நிறைய படங்கள் இருக்கு. அதுவும் இந்த 6லிருந்து 60 வரை படம்லாம் இப்ப வரைக்கும் பார்த்தாலே வந்து ஒரு உறவுனா இப்படிதான் இருக்கும். பணத்துக்காக வந்து பழகுறாங்க, அப்புறம் வந்து பணம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறாங்க, பணம் வந்து திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. அந்த உறவு கூட கடைசி வரைக்கும் அந்த மனைவி தான் வந்து கூட நிற்பாங்க, உயிரை கொடுத்து கணவருக்கு வந்து காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துச்சு அந்த முள்ளும் மலரும் புக்கை பார்க்கும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ சாரு, சேகுவாரா அவங்கெல்லாம் பார்க்கும்போது பழைய காலேஜ் நினைவுகள்லாம் வந்துச்சு. காமராஜர் ஐயா, பெரியார் ஐயா அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த தியாகத்தின் நிறம் பச்சைன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ எங்கே போனாலும் பச்சை நிறம் வந்து முன்னாடி வந்துருதேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் சாரோட கவிதைகள் நிறையவே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அப்துல் ரஹ்மான் சார் கவிதையில் பித்தன்கிற புக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆலாபனையை விட எனக்கு வந்து பித்தன் புக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன புக்காக இருந்தாலும், அதாவது கீர்த்தி சிறுசுனாலும் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்கு அது. அதை படிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு ஞானி ஃபீல் வந்துடும். எது மேலுமே ஆசை வராது, அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தகம். அப்புறம் வந்து யோகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் புக்லாம் வந்து முதைய வாங்கி கையில் வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு செஷன்ல போகும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரியார் ஐயாவோடதும் அண்ணாதுரை ஐயாவோடதும் ஃபுல்லாக இருந்துச்சு. பெரியார் வந்து என்னோட மானசீகமான குருவா நான் ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவர். அவர் இல்லைன்னா அந்த சுயமரியாதைங்கிறது பெண்களுக்கு வந்து எனக்கு பெண்களுக்குங்கிறத விட எனக்கு சுயமரியாதை என்னன்னு சொல்லி கொடுத்தவர் பெரியார் தான். அதனால வந்து தந்தை பெரியார் வந்து நான் என்னோட என்ன சொல்றது எப்பவுமே வந்து என் மனதில் அவருக்கு ஒரு இடம் உண்டு. அவர் சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கடவுள் நம்பிக்கை மறுப்பு கொள்கை மட்டும்தான் வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதை தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு விருப்பமானதை செய், உனக்கு சுதந்திரம்னு எது தோணுதோ அதை செய்யின்னு சொன்னவர் தான் பெரியாரு. இப்ப எனக்கு சாமி அப்ப இல்லைன்னு சொன்னதும் என்னோட அறிவுனால எட்டினது வரைக்கும் தான். இப்ப நான் சாமி இருக்குன்னு சொல்றதும் எனக்கு எட்டின அறிவை வச்சுதான். அப்ப நான் டிசைட் பண்றதுதான் எல்லாமே அப்படிங்கிறது வந்து அது உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொன்ன ஒரு ஆண் சிங்கம் அப்படிங்கிறது அது வந்து பெரியார் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். இதனால நிறைய முரண்பாடு இருக்கும். எனக்கு வந்து நீங்க என்ன சாமியும் கும்பிடுறீங்க பெரியாரையும் பிடிக்கும்னு சொல்றீங்க அப்படின்னா அதுதான் உண்மை. எல்லா நம்ம வீட்டுல இருக்க 5 பேர் இருந்தாலும் 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவரோட கொள்கையில நல்ல நல்ல விஷயங்கள், எனக்கு ஏத்தமான விஷயங்கள், என் அறிவுக்கு வந்து ஒத்துக்கிட்ட விஷயங்கள் நான் வந்து ஏத்திருக்கேன். ஸோ வந்து அவர் எனக்கு என்னைக்குமே பிடிக்கும். அதே மாதிரி காமராஜர் ஐயா மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா நிறைய பேர் வந்து படிக்காமலே போயிருப்போம்.
அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் படிக்க வச்சாரு, எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சாரு, என் கணவர் என்னை படிக்க வச்சாருன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது காமராஜர் ஐயா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி முக்கியம்னு சொன்னவர், பள்ளிக்கூடத்தை நிறைய திறந்தவர் நம்ம காமராஜர் ஐயா. அதனால வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு போதாதுன்னு சொல்ற இடத்துக்கு போயிட்டு நம்ம நல்லா நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி போதும்னு சொல்றது இந்த சாப்பாடு தான். எது வந்தாலும் வராட்டியும் கரெக்டாக பசி வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சங்கீதாஸில் அன்லிமிட்டெட் பஃபே சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். அதில் வந்து 200 ருபீஸ், அதுக்குள்ள வந்து நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நிறைய வந்து தோசை சாப்பிடுவீங்க அப்படின்னா, தோசை பிரியர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே போங்க. மசால் தோசை, ஆனியன் தோசை, அப்புறம் பொடி தோசை, நெய் தோசைன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் சின்ன சின்னதாக மெலிசா நல்லா ஊற்றி தராங்க. சூப்பராக இருக்குது. 200 தான். ஆனால் வந்து கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கல்யாண வீடு விருந்து மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுதான் வந்து நான் வாங்கின புக்ஸ் எல்லாமே. சைக்காலஜி ஆஃப் மணி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபேமஸாக அரவிந்த் சாமி சார் சொல்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த புக்கை எல்லாமே வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேல்மாறல், பிரதோஷத்தோட மகிமை, சரஸ்வதி லலிதா மாலை, சரஸ்வதி அந்தாதி, ஸ்ரீராம ஜெயம், இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து நவராத்திரி சொன்னான புத்தகங்கள்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கான அந்த சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி இருந்துச்சு, அந்த புத்தகம் அதை வாங்கினேன். அப்புறம் இறையன்பு சார் புக்கும், கோபிநாத் சாரோட ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, அந்த புத்தகம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து ஆக்டிவிட்டி புக்கு நிறைய, அவனுக்கு தான் வந்து இந்த தடவை புக்கு நிறைய வாங்கியிருந்தோம். அவனும் வந்து நல்லா வந்து ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கான் டெய்லியுமே, அதில் ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தகங்கள் வந்து வாசிப்பு பழக்கத்தை நம்மளும் வந்து திரும்ப அதிகப்படுத்தணும். அப்பதான் வந்து நமக்கும் வந்து நிறைய வந்து நாலேஜ் வந்து கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் போய் சேரும். அதனால வந்து இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.